பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா அடக்கொடக்கமா அமைதியா நல்லா குத்து விளக்கு மாதிரி. குத்து விளக்கு இன் வாட் சென்ஸ் குத்து விளக்கு நீங்க பெண்ணோட கனெக்ட் பண்றீங்க? குத்து விளக்கு தம்பி, குத்து விளக்கு இவ்வளவு பெருசு இருக்கும், இவ்வளவு சைஸ்ல இருக்கும், இப்படி இங்க அங்க அப்படியே ஷார்ப் எட்ஜஸோட. அது எந்த இதுல நீங்க விமனோட கனெக்ட் பண்றீங்க? குத்து விளக்கு தான் பொண்ணுன்னு சொல்லலாம். குத்து விளக்கு ஏத்துற மாதிரி தான் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல குத்து விளக்கு ஏத்துற மாதிரினா அது என்ன கிரைட்டீரியா, என்னென்னலாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு எப்படி யோசிச்சுட்டு குத்து விளக்கு ஏத்தணும்? சரி ஏத்தாத உன்னை யார் ஏத்த சொன்னா? மேட் ஸ்டேட்மெண்ட் இந்த ஷோ, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். சும்மா ஏதோ சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. இது பீப்பிள் ஆர் வாட்சிங். சிம்பிள். அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸா சொல்லுது, பீப்பிள் ஆர் வாட்சிங். சும்மா குத்து விளக்கு மாதிரி இருக்கணும் ஒரு பொண்ணு, குத்து விளக்கு மாதிரி இருக்குன்னா ரொம்ப நாளா சொல்றீங்களே, வாட் இஸ் குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்ணு? அது எங்க இருந்து அந்த வேர்டு வருது கொடுங்க? தெய்வீகமா பாப்பாங்க, அதனால நான் குத்து விளக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். தெய்வீகம்னா காட் லைக் அந்த மாதிரி. இப்ப காடுக்கு தெய்வத்துக்கு என்ன கிரைட்டீரியா வைக்கிறீங்க? அகைன் ஒரு பர்சனாலிட்டியை தான் சொல்றீங்க தவிர கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லல நீங்க. லட்சணமா இருக்கணும், அடக்கொடக்கமா இருக்கணும், கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கணும். கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவு தாமியா? ரொம்ப மாடர்ன் நினைச்சிட்டு இருக்க பழமைவாதிகளா தான் எல்லாருமே இங்க உட்காந்து பேசுனீங்க இவ்வளவு நேரமா. அந்த மாதிரி பொண்ணா பொண்ணு இதெல்லாம் வாங்கி தர, என்கிட்ட காசு கேட்கற, பணம் கேட்கற, அதுக்கும் நான் தான் செலவு பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு புலம்ப வேண்டியது இல்ல. நாங்க சிம்பிளா இருந்துக்கிறோம் இதே மாதிரினா அப்படின்னா நீ தெய்வீகமா இல்ல, லட்சணமா இல்ல, குடும்பமா இல்ல, பொண்ணா இல்ல, குத்து விளக்கு ஏத்த மாட்டேங்கன்ற வேண்டியது. வாட் இஸ் திஸ்? நீங்க ரியாலிட்டியையும் ஏதோ ஒரு ஃபேண்டசியும் போட்டு குழம்பிட்டு இருக்கீங்க.